யுவன் சங்கர் ராஜா புதுப்பேட்டைக்காக போட்ட ஒரு சாங்கை ஸ்டார் மூவியில் வச்சிருப்பாரு. அந்த பாட்டை நான் கேட்டதில்லை, ஸ்டார் மூவியில் தான் கேட்டேன். புதுப்பேட்டை படத்தையும் நான் பார்த்ததில்லை. சரி, அந்த சாங்குக்காகவே புதுப்பேட்டை படத்தை பார்க்கலான்னு புதுப்பேட்டை படத்தை இப்போ தான் பார்த்தேன். படத்தில் ஸ்டார் மூவியில் வர அந்த சாங்கு கிடையாது. அந்த பாட்டு தனி ஒரு ஆல்பமாக தான் இருக்குது, படத்தில் யூஸ் பண்ணவே இல்லை. இதனால தான் அந்த பாட்டை ஸ்டார் மூவியில் வச்சிருக்காங்களாட்டுக்குது. இப்போ புதுப்பேட்டை படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவே தனுஷோட ஆக்டிங் தான். தனுஷோட நடிப்புலாம் என்ன மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கிட்டையுமே அடி வாங்கி மூஞ்சில ரத்தம் ஊற்றி திருப்பி அடிக்கிற அந்த சீனை சூப்பராக பண்ணியிருப்பாரு தனுஷ். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பயப்படுற சீனை ஒரு அப்பாவி கேரக்டர்ல இருக்க ஒரு பையன் அம்மா இறந்து கிடக்குறாங்கன்னு பார்க்கும்போது அவன் கொடுத்த அந்த ரியாக்ஷன், வீட்டை விட்டு ஓடிடுவாரு, யாருமே இல்லாம வெளியே வந்து எப்படி அவன் சாப்பிட்றான், எப்படி அவன் ரவுடி கேங்ல சேர்றான், எப்படி முதல் கொலையை பண்றான், எப்படி ஒரு டான் ஆகிறான்றதெல்லாம் தனுஷோட நடிப்புல அப்படி புரிய வச்சிருப்பாரு. தமிழ் சினிமால உண்மையிலேயே ஒரு நடிப்பு அசுரன்னா அது தனுஷு தான். இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம்ல புதுப்பேட்டை படத்தோட கிளிப்ஸ் மீம்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு அப்பயே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த கதையை தாங்கி பிடிச்சி, ஏன் இந்த படத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது தனுஷு தான். ஒன் மேன் மூவின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த படத்தையும் சேர்த்திக்கலாம். இந்த ஒன் மேன் மூவில இன்னொரு மேன் யாருன்னா யுவன் சங்கர் ராஜா. அவரோட மியூசிக்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. அன்னைக்கு அவர் மிகப்பெரிய அளவில் இருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய படமா புதுப்பேட்டை படம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும் புதுப்பேட்டையில. ஒரு ரவுடி எப்படி இருப்பான், ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பான், ஒரு ரவுடி எப்படி அரசியல்வாதியை மாறான்ற சீன் எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ பெரிய ரவுடி இருந்தாலுமே அவனுக்கு அவனோட உயிர் மேலே பயம் இருக்குன்னு காமிச்ச சீனு உண்மையாக இருந்துச்சு. மொத்தத்தில் எத்தனை டைம் பார்த்தாலுமே மறுபடியும் பார்க்கணும்னு தோண வைக்கிற ஒரு படம்னா புதுப்பேட்டையை சொல்லலாம்.